شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே பல கோடிக்கணக்கான படைப்புகளையும் படைத்து அதிலும் மிக சிரேஷ்ட படைப்புகளான மனித வர்க்கத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் மையமாக இருந்த இந்த உலகை ஒளிமையமாக ஆக்கிவிட்டு சென்ற நமது இறுதி தூதர் கண்மணியாம் நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், இம்மவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்தும் பிதத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளின் நரகத்தின்பால் கொண்டே சேர்க்கும் என்று முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் கூறியவனாக. இன்றைய காலகட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக மார்க்க ஈடுபாடுள்ள பலரிடம் கூட இன்றைய சமூக சூழல் இரத்த உறவை விட நட்பை இடையில் ஒட்டி கொண்ட உறவை முக்கியப்படுத்தும் நிலை இன்று தோன்றியுள்ளது. இன்னும் பல தொடர்புக்காகவும் நட்புக்காகவும் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக உள்ள பலர் குடும்ப உறவுக்காக சில நிமிடங்களை கூட செலவழிக்க துணிவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுவனத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய அமைவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அமைவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதனை வினை வைத்து விடாதே, தொழுகையை நிலை நிறுத்து, சகாத் கொடுத்து வா, குடும்ப உறவை பேணிக்கொள் என்றார். தொழுகை சகாத்துக்கு அடுத்து குடும்ப உறவு போற்றப்படுவது இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடியதுள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாம் சுவனம் நுழைவதென்றாலும் குடும்ப உறவு ஒரு பங்குதாரியாக காணப்படுகிறது. ஹதீஸில் கூறப்படுகிறது, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியூன், குடும்ப உறவை பேணாதவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ஹதீஸில் கூறப்படுகிறது. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். குடும்ப உறவோடு சிலர் எவ்வாறு தான் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் அதை சிலர் குறை கண்டு குத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடன் இணைந்திருப்போருடன் சேர்ந்து நடப்பவன் இரத்த உறவை பேணுபவன் அல்ல. உண்மையில் தன்னுடன் உறவை துண்டித்தாலும் உறவு பேணுவதே இரத்த உறவை சேர்ந்தவன் நடப்பவனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவை சிறப்பாக பேணி இம்மையிலும் மறுமையிலும் நல்ல பெயர்களை பெற அல்லாஹ் அருள் புரிவானாக என கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.